எடப்பாடியும் இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ம். ஆனா, எடப்பாடி தான் என்ன நினைக்கிறாருன்னா, யாரு வேணாலும் போகட்டும், யார் வேணாலும் இந்த இயக்கத்த விட்டு போகட்டும், நான் மட்டும் தான் இருப்பேன். அப்படின்னு தான் தோண்டித்தனமா தனக்கான விஷயத்த ஒரு தற்பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலா இந்த இன்னைக்கு இருக்கிற அவைத்தலைவரா இருக்க தமிழ்மகன் உசேன் ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்துக்களும் கிறிஸ்டியன்களும் அதிகம். ஆனா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரா தமிழ்மகன் உசேனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியமிக்கிறாரு மாவட்ட பொறுப்பாளரா. அவருக்கு சரியான விதத்துல ஒத்துழைப்பு இல்லைங்கிறதுனால நான் விலகிக்கிறேன் அப்படின்னு தமிழ்மகன் உசேன் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. உடனடியாக படைப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்மகன் உசேன் மட்டுமல்ல, எந்த தனிப்பட்ட அதிமுக தொண்டனையும் நான் இழக்க விரும்பவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறார். தமிழ்மகன் உசேனுடைய வீட்டுக்கே சென்று அவரை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றார். இதுதான் அதிமுகவுடைய தலைமை. இல்ல இப்ப அது மாதிரி செங்கோட்டையன் ஏதோ பிரச்சனையில இருக்காரு, இல்ல அதிருப்தியில் இருக்காருன்னா பேசி சமாதானப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி என்ன? தொண்டர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் அந்த அதிருப்தியை சரி பண்ணக்கூடிய இடத்தில் யார் இருக்கணும்? தலைவர் இருக்கணும். தலைவர் தான் உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனையே இல்ல, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்? தலைவர் இருக்கணும். இன்னொன்னு, பழனிசாமி செங்கோட்டையனுக்கு தலைவரா? புரட்சி தலைவர் காலத்துல சீனியாரிட்டி பார்த்தோம்னா அப்ப யாருக்கு தலைவரா இருக்க முடியும்? சீனியாரிட்டி வேண்டாம், சூனியாரிட்டி வேண்டாம். சீனியாரிட்டி படிதான் அவர் என்ன சொன்னாரு, நான் 89 எம்எல்ஏ, நீங்க எப்ப எம்எல்ஏன்னு ஓபிஎஸ் கேட்டார். 77 அண்ணன் செங்கோட்டை எம்எல்ஏ. ரசக்குறைவு இல்லையோ சார், ஒரே நிமிஷம். அமைதிப்படையில இல்ல சார், ஒரு நிமிஷம். ஒருத்தர் எம்பியோ எம்எல்ஏ இருந்தா அவர் கூட இருக்கிறவர் அவருக்கு உதவி பண்ணிருக்கலாம், உதவியாளராக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் முன்னேறி வந்திருக்கலாம். அதை சொல்லியே நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏங்க நல்லா கேளுங்க. செங்கோட்டையன் புரட்சி தலைவர் காலத்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர், புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நிர்வாகியா இருந்தவர், புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்கும் போது எம்எல்ஏவா இருந்தவர். இத்தனை தகுதியும் பெற்றிருக்காருல அண்ணன் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனுக்கு அடிவருடியா இருந்தவர் தான் பழனிசாமி. என்னங்க வார்த்தை, சும்மா பூசி முழுகாதீங்க. இல்ல சார், இன்னைக்கு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். யார் ஒத்துக்கிட்டா? நீங்க ஒத்துக்கலன்றீங்க சார், நீங்க ஒத்துக்கலன்றீங்க. ஓபிஎஸ் ஓட தினகரன் என்னவா இருந்தாருங்க? ஓபிஎஸ் என்ன இருந்தாரு? அவர் ஓபிஎஸ் தினகரனுக்கு என்னவா இருந்தாரு? தினகரன் பேசலாமா? இல்ல ஒரு நிமிஷம் நான் விஷயத்துக்கு வந்துறேன். இல்ல சார், ஒரு நிமிஷம். ஒரு அரசியல் தலைவருடைய பொதுவாழ்வு பேசணும். அவர் எங்க இருந்து வந்தார், எப்படி இருந்து வந்தாருன்னு பேசினா அது சரியா இருக்காது சார். அது விவாதத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. மணிகண்டன் பேசும்போது நான் குறுக்கிடல. இல்ல அது தேவையெல்லாம் பேசலாம். சரி, ஓகே, நானே சொல்றேன் சார். மணிகண்டன் பேசல, நான் சொல்றேன், நெறியாளரா சொல்றேன். ஒருத்தர் எப்படி வந்தாரு, யார் மூலமா சீட்டு வாங்கினாரு, அப்படிலாம் பேசினா அது வேற விதமா இருக்கும் சார். நான் என்ன கேக்குறேன், என்னோட கேள்வியாவே கேட்டுறேன். கார்கே ஒரு நிமிஷம் புரியுங்க. அரசியல் வந்துட்டா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவனே கிடையாது. விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான் தலைவன். அரசியல்ங்கிறது அதுதான். நீங்க எப்படி ஏங்க தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் பேசலாமா? ஓபிஎஸ் தினகரனுக்கு கைகூலி இல்ல கையில பட்டி தீர்ப்பாங்க. ஓபிஎஸ் யாருங்க? ஓபிஎஸ் எங்க இருந்தாரு?
சரி வேணாம் அந்த அந்த இல்ல அந்த 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 வார்த்தை ரெண்டு பேரும் பேச வேண்டாம். ஓகே ஓகே கண்ணன் நான் அடுத்து சொல்றேன் வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் இல்ல டாக்டர் ஸ்ரீதர் இல்ல நான் அவாய்ட் பண்ணிடுறேன் நோ 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 டாக்டர் ஸ்ரீதர் மட்டும் எடுங்க எல்லாரையும் கட் பண்ணுங்க டாக்டர் ஸ்ரீதர் நோ நோ இல்ல 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 அதை அவாய்ட் பண்ணியாச்சு. டாக்டர் ஸ்ரீதர் இந்த அதிருப்தியை இன்னைக்கு இபிஎஸ் அவரே வெளிப்படுத்துறாரோ நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான வாதம்? அதாவது செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்காருன்ற கேள்வி வைக்கிறப்போ எதிர் அதிருப்தியை இபிஎஸ் வெளிப்படுத்துறாரோ? சார் நான் முதல்ல 40 வருஷம் அதிமுக இருந்த ஒரு தொண்டனா சொல்றேன். இபிஎஸ் அண்ணன் பொதுச் செயலாளர் இந்த தர்மாயிலையும் இவ்வளவு நேர்த்தியா இந்த கட்சியை எந்த தொண்டனும் எதிர்ப்பு தெரிவிக்காம, எந்த பொதுக்குழு உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்காம, எந்த கிளைக்கழகத்தினுடைய தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம, எந்த பேரூராட்சி தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம, எந்த மாவட்ட கழகத்தினுடைய தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம கட்டுக்கோப்பாக தேர்தல் பணி 2026 தேர்தல் பணியில் பூத்து வாரியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெட்டலை ஜெயிக்கணும், ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் நமக்கு தலைவர், அவங்க தான் நமக்கு பொதுச் செயலாளர். புரட்சி தலைவர் அம்மா இல்லாத சமயத்தில் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி ரெட்டலை சின்ன மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அது பொதுச் செயலாளராக இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அந்த கட்சி அவரோட தலைமையில் உள்ள கட்சியை நம்ம தொண்டனாக இருந்து மனமாட்சியங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம திமுக தான் நம்முடைய உண்மையான எதிரி என்பதை மனதில் கொண்டு திமுகவில் ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிமுக காலத்தில் ஆட்சியில் செய்த சாதனைகளை மீண்டும் நினைவுபடுத்தி வாக்குகளை சேகரித்து 2026 தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்று தொண்டர்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்ப்பது பொது வழியில், அதுவும் குறிப்பாக ஊடகத்தின் மூலமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது என்று நான் கருதுகிறேன். இல்ல அந்த சர்ச்சைகள் செங்கோட்டையன் மூலமாக உருவாக்கப்படுதோ சார்? நான் தான் கேட்டேன். ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு இல்லை சார், தவறா புரிந்து கொள்ளப்பட 5 நிகழ்வு 6 நிகழ்வு. நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன், கரெக்ட் தான். அதாவது நீங்க சொல்ற, அதாவது ஒரு ஊடகத்தினுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஊடகங்கள் எடுத்து பேசுறீங்க, ரைட், நான் மறுக்கல. அது உங்களுடைய நியாயமான கருத்து தான், நியாயமான முன்னேற்பாடு தான். அதனால நான் எல்லாருக்கும் அப்பீல் சொல்றேன், நான் ஒரு தொண்டனான்னு சொல்றேன், பெரியவங்களுக்கும் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பதவியிலிருந்து அழகு பார்த்து அனுபவித்து ஆண்டவர்களுக்கும் இந்த கட்சியால் தான் நம்ம இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினோம், அறியப்படுத்தணும்னு ஒரு மூலையில் இருந்தவர்களை கொண்டு தமிழ்நாடு முழுக்க சேர்த்த இந்த ஒரு கட்சி, இந்த ரெட்டலை. இதுக்கு நம்ம உதவி செய்யணும், நன்றியோடு இருக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன சிராய்ப்புகளோ அல்லது நமக்கு ஒன்றுமே கிடைக்காட்ட கூட என்ன செய்யணும்னா, நமக்கு இவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் பொறுப்போம், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரட்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையில இருக்கணுங்கிறதா. இல்ல நம்ம கட்சி ஆட்சி இல்ல சார், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கலாம். செங்கோட்டையினுடைய அதிருப்தி கூட ஆட்சிக்கு வருவதற்கான ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறதெல்லாம் இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம கூட்டணி யார் கூட அமைக்கணும்ன்றதுக்காக கூட அவர் அதிருப்தியில் இருந்திருக்கலாம். சார் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஒரு கட்சியில ஒரு டிசிப்ளின், இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி எங்க செய்யணும்? இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி என்ன செய்யுதா? என்னது உள்கட்சி ஜனநாயகம்னா என்ன? ஒரு கட்சி தலைமை எடுக்கும் போது அந்த தலைமையுடைய கட்சியிட உள்கட்சியில 4 சுவத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை, எதிர்மறை கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு தான் பொதுக்குழு, செயற்குழு, சிறப்பு கூட்டம், மாவட்ட கூட்டம், ஒன்றிய கூட்டம், அந்த மாதிரி கூட்டங்கள் வைக்கிறாங்க. செயல் வீரர்கள் கூட்டம் இப்படி வைக்கிறாங்க. அங்க போய் எடுத்து சொல்லலாம். இல்லையா பொதுச் செயலாளர் வீட்டுக்கே போய் அக்ராஸ் தி டேபிள் விவாதம் பண்ணலாம். இந்த கட்சிக்கு இதுதான் நல்லது அப்படின்னு விவாதம் பண்ணலாம். அதோட நிறுத்திக்கணும். ஆனா அது பொது வெளியில வரக்கூடாது. பொது வெளியில பேசாம இருந்தா கூட, மௌனமா இருந்தாலும், இன்றைக்கு இருக்க நிலைமையில், இன்றைக்கு இருக்க ஊடகத்தினுடைய தாக்கத்தில், இன்றைக்கு இருக்க சமூக ஊடகங்களின் தாக்கத்தில்
இன்றைக்கு இருக்க ஆளுங்கட்சியுடைய அந்த எப்படியாவது இந்த அதிமுகவை கார்னர் பண்ணிடுமா, எப்படியாவது வீக்கெண்ட் பண்ணிடுமான்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையில் திமுக ஆட்சியில் நடக்கின்ற ஊழலை முன்னாலே நடக்கிற 1000 கோடி இந்த டாஸ்மாக் ஊழல் இருக்குல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை நினைவுபடுத்தி நாம வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு வழியை பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா